ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிறோம். எவ்வளோ நேரத்துக்கு 7:18 வந்து டைமு. ஆனால் பஸ்ஸு போயிடுச்சு. நம்ம வர வழியில் பார்த்துட்டோம். அடுத்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு தான். ஒரு ப்ரைவேட் வண்டி தான் இருக்குது. 7:30 மணிக்கு போயிட்டு நம்ம எப்போ போயிட்டு ரீச் ஆகுறது பெங்களூர் பார்க்கணும். பொறுத்து இருந்ததா பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீட்டில் முன்னாடி நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம், பஸ் போயிடுச்சு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஒசூர் வந்துட்டோம். ஒசூர் இப்போ தான் இறங்கணும். கரெக்டாக 9:08 ஆகுது. நம்ம பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது. ஓடி போய் ஏறிக்கணும். நாங்கள் பாருங்கள், முன்னாடி தெரியுதா, அந்த பஸ் தான். ஒரு 2 நிமிஷம் மிஸ் ஆகிருந்தா கரெக்டாக பஸ்ஸு இறங்குறோம். ஷார்ப்பாக பஸ்ஸு ஏறுறோம். ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் டைம்லாம். பஸ் இறங்கின உடனே ஏறணும். பார்த்தீங்களா, நம்ம அடுத்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவிங்கில் இருக்குது. கரெக்டாக அப்படியே ஏறிடணும், அவ்வளோதான். டைமிங்னா இப்படி இருக்கணும். எப்போ கூடி வந்துடுச்சு. 9:46 டைம். எல்லாரையும் ஒர்க்குக்கு போகிற பதட்டத்தில் படன்னு ஓடுறாங்க. ஆனால் பார்த்து உசாராக போகணும். நாமளும் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கேர்ஃபுல்லாக போகணும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9:48 9:50 ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா எவ்வகோடி மெட்ரோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன். இதில் ஒரு நாளைக்காவது போக வேண்டிய அவசியம் ஏற்படலை. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா ಕರ್ನಾಟಕ ಎಂಟ್ರಿ ಆಯ್ತು. ಸೊ ಹಲೋ ದೋಸ್ತುಗಳು, ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಸೊ ಕನ್ನಡ. ಈಗ ನಾವು ಇರೋದು ಹೆಬ್ಬಗೋಡಿಯಲ್ಲಿ. ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಆಫೀಸ್ಗೆ. ಸಂಜೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡೋಣ. ಈಗ ಅಷ್ಟೇ ಆಯಿತು. ನಮ್ಮ ಈಗ ವರ್ಕಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತು ಈವ್ನಿಂಗು 6 ಅಲ್ಲೆಲ್ಲ 7 ಗಂಟೆಗೆ ನಾವು ಮತ್ತೆ ರಿಟರ್ನ್ ಬರ್ತೀವಿ. ಆವಾಗ ವಿಡಿಯೋ ಮಾಡೋಣ. ಈಗ ಹೋಗಿ ಬನ್ನಿ, ಬಾಯ್. ಕನಸು ತನುಜ ನಿನ್ನ ನಗು ಚಂದ. ತನುಜ ನಿನ್ನ ನಗು ಚಂದ. ನನ್ನ ಹೃದಯ ನಿನ್ನ ಅಂದ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ನನ್ನ ಉಸಿರು. ಎಂದೆಂದಿಗೂ ನೀನೇ ನನ್ನ ಕನಸು. ಕನಸು
ஒசூர் வந்தாச்சு. நம்ம இப்போ ஒசூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கிருஷ்ணகிரி வண்டி இருக்குது, ஆனால் பட் எக்ஸ்பிரஸ்ஸு. ஓகே, தருமபுரி நம்ம ஆர்டினரி வண்டியில் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு டிக்கெட் கம்மியாக இருக்கும். நம்ம டெய்லி ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்பென்சிவாக வந்து பண்ணக்கூடாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பண்ணணும். ஓடுறாங்க. ஓகே, ஆர்டினரி வந்தால் அதில் ஏறிக்கலாம். ஓகே, எல்லாமே ஒரே ஸ்பீடாக தான் வந்து போவாங்க. நமக்கு மெயின் என்னன்னா சீட்டு இருக்கணும், அவ்வளோதான். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக 7:40. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சுப்பா. ஆர்டினரி வண்டி ஒன்று வருது, ஏறிடலாமா? முன்னாடி வருது ஒசூர் கிருஷ்ணகிரி. ஏறிடலாம். செட் ஆகிட்டோம். ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு. கிருஷ்ணகிரிக்கு ஏரியாச்சு. எவ்வளோ 7:41 ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படின்றத பார்ப்போம். விண்டோ ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா, 7:41 ஆகுது. ஒசூரில் ஏறிருக்கோம் பஸ்ஸு. ஸோ எவ்வளோ நேரத்துக்கு கிருஷ்ணகிரி போயிட்டு ரீச் ஆகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, பசிக்குது. பனானா இருக்குது, பனானா சாப்பிடலாமா? பசி வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 10 மணி 10 மணி ஆகிடும். 9:10 9:40 10 ஆகிடும். ஸோ பனானா இருக்குது, சாப்பிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க. ஒசூர் டு கிருஷ்ணகிரி ரோட். கிருஷ்ணகிரி வந்தாச்சு. கரெக்டாக 8:50 வந்து ரீச் ஆகிருக்கிறோம். கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டாங்க. வேறு லெவல், சூப்பர் தான். கரெக்டாக ஒரு 7:40 என்னமோ ஸ்டார்ட் பண்ணோம். 8:50 வந்துட்டோம். சூப்பர். கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து நம்ம வில்லேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக பஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து ரவுண்டானாக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வில்லேஜுக்கு பஸ் போனோம். இங்கேக்கே 2 பஸ்ஸு வந்து நம்ம மாற வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பஸ் இருந்ததுன்னா இருக்குது. பஸ்ஸு திருவண்ணாமலை பஸ் இருக்குது, ஆனால் நிறுத்த மாட்டாங்க. ஆக்சுவலி ஸ்டாப் வந்து இருக்குது, ஆனால் ஸ்டாப் இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து நிறுத்த மாட்டாங்க. ஸ்டாப் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஒரு நாள் சண்டை போட்டு போனோம். என்ன சொன்னார் தெரியுமா டிரைவரு? நான்லாம் நிறுத்த மாட்டேன், மொத்தத்தில் தான் போய் நிறுத்தோம் அப்படின்னாரு. நீ நிறுத்து பாரு அப்படின்னா. ஏன்னா
டிக்கெட்டில் வந்து எங்கள் ஊர், அதாவது நம்ம ஊர் பேரை போட்டு அந்த ஊருக்கு எவ்வளோ டிக்கெட்டோ அந்த டிக்கெட் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே ஸ்டாப் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ ஸ்டாப் இருக்குது. அப்படி இருந்தும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு டிரைவர் என்கிட்ட இதுவாக பேசினார். உங்களால் முடிஞ்சா, இத்தனைக்கும் நம்ம வந்து டிப்போவில் இருப்பாங்க இல்லையா, அதிகாரியை வந்து கேட்டுட்டு தான் நம்ம வந்து இது மாதிரி எந்த வண்டியுமே வந்து நிறுத்துறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரே போய் ஏற்ப நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு வந்தார். அதே கண்டக்டர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அலோவ் பண்ணாங்க. ஓகே, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 19 ஏவம் 23 ஐ திங்க் இன்றைக்கி வந்து 9:40 தான் பஸ்ஸு இருக்குன்னு நினைக்கிறேன். பர்கர் வண்டி இருக்குது, நமக்கு பஸ் இல்லைப்பா. நமக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்குது. ரெகுலராக 35 போவோம். 35 போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 35 அண்ட் 59 போயிடுச்சு. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 47 அப்படி இல்லைன்னா 34 இதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி ஆகிடும் அது வர்றதுக்கு. ஆனால் சீக்கிரமாக வந்தோம். ஆனால் பஸ்ஸு ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது, பசங்களுக்கு சிறப்பு வாங்கிட்டு இருந்தது. அதனால் பஸ் மிஸ் ஆச்சு போல். பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு வருதுன்னு தெரியல. நாற்பத்தி நாம் நினச்ச மாதிரி 47 தான் பிடிச்சிது. ஏரியாச்சு. வில்லேஜ் பஸ் ஏறியாச்சுங்க. பிஆர்டி வில்லேஜ் பஸ் ஏறியாச்சு. 47 ஏறி இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 9:36. பரவாயில்ல. 9:36னா 10 மணி ஆகிடும். இன்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறது 10 மணி ஆகிடும். மைல்டாக வந்து நைட்ரஜன் இருக்கும். பஸ்ஸில் பாருங்க 2 பேர் தான், 2 பேரோ 3 பேரோ இருக்கும். 4 பேர் தான் இருக்கும் மொத்தமாகவே. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9:58 நம்ம நேட்டியை வந்து சேர்ந்துட்டோம். காலையிலே பார்த்தீங்கன்னா இதே இடத்துல 7:20க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7:20க்கு கிளம்பணும். கரெக்டாக 9:58க்கு வந்து பார்த்திங்கன்னா பயணத்தை வந்து முடிச்சிட்டோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த விழாக்களை வந்து பார்க்கலாம். பாய்.